மகனே, நீ பிறந்த அன்று எங்கள் தோட்டத்தில் நாங்கள் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. எங்கள் வியர்வையில் நீ உயர்ந்தாய். நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. இன்று நீ எங்கோ இருந்தபடி ஈட்டும் பணம் உனக்கு மட்டுமே இன்பம் தருகிறது. அன்று நாங்கள் நட்டு வைத்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஈமெயிலில் நீ மூழ்கி கிடக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். அதனால் என்ன, எங்கள் இறுதி யாத்திரையில் நீ இல்லாமற் போனாலும் அந்த தென்னை ஓலை எங்கள் கடைசி மஞ்சமாகும் என்று எழுதினேன். பொதுவாகவே நான் இப்பொழுது பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் வாழ்வியல் குறித்து தான் பேசுகிறேன். நம்முடைய வாழ்வு நாளுக்கு நாள் பாழ்பட்டு வருவதை என் விழிகளால் பார்த்து என் இருதயத்தால் இரத்தம் சிந்துகிறேன். எப்படி இருந்த தமிழ் இனம் இன்று எந்த அளவுக்கு சீரழிந்து சிதைந்து பண்பாட்டை இழந்து பரிதவித்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் தோறும் நெஞ்சம் நோகிறேன். பண்பு சார்ந்த நம்முடைய வாழ்வு பணம் சார்ந்ததாக மாறிப்போனது. இதுதான் எல்லா சீரழிவுகளுக்கும் அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. இன்று அரிமாக்களாக நீங்கள் அத்துணை பேரும் அமர்ந்திருக்கிறீர்கள். மனித வாழ்வு என்பதே மற்றவர்களை சார்ந்ததுதான். நான் அடிக்கடி சொல்வேன், நானாகவே பிறந்து நானாகவே வளர்ந்து நானாகவே வாழ்ந்து நானாகவே ஒரு நாள் கல்லறைக்குள் சென்று கண்மூடிவிட முடியாது. நொடிதொறும் என் வாழ்வு அடுத்தவர் துணையின்றி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு தருணத்திலும் யாராவது ஒருவருடைய துணையும் யாராவது ஒருவருடைய உதவியும் இல்லாமல் ஒருவருடைய வாழ்வும் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் வழங்கிய திருக்குறளில் செய்நன்றி அறிதல் என்றே ஒரு அதிகாரத்தை அமைத்தான். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்றான். ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் ரோம பேரரசில் வாழ்ந்த மிகச்சிறந்த சிந்தனையாளனும் பேச்சாளனுமாகிய சிசரோ சொன்னான், கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ் என்று. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ். ஒரு மனிதனின் எல்லா நல்ல பண்புகளுக்கும் தாயாக இருப்பது அவனுடைய நன்றி உணர்வு மட்டும்தான். அதனாலேதான் புறநானூரை நீங்கள் புரட்டினால் ஒரு பாடல் உண்டு. நன்றி உணர்ச்சிக்கு தமிழ் இனம் எந்த அளவிற்கு ஆழமான அழுத்தமான இடத்தை வழங்கி இருக்கிறது என்பதற்கான சாட்சியமாக இருப்பது அந்த புறநானூற்று பாடல். இந்த பாடலை நினைக்கிறேன். எப்படியெல்லாம் சிந்தித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் நமக்கு பாதை அமைத்து கொடுத்திருக்கிறான் என்பதை நினைக்கிற பொழுதே பரவசப்படுகிறேன். ஆண்முலை அறுத்த அரணிலார்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தார்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. எவ்வளவு பெரிய பாவங்கள் என்று நாம் கருதுகிறோமோ அந்த பாவங்களை செய்தவர்களுக்கு கூட இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. ஆண் முலை அறுத்த அரணிலார்க்கும், பால் என்கின்ற அமுதத்தை கொடுத்து நம் உயிர் வளர்க்கின்ற பசுவின் மடிக்காம்பை அறுத்த இரக்கமற்ற அரக்கனுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆண் முலை அறுத்த அரணிலார்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தார்க்கும்.
நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் வயிற்றில் எட்டி உதைத்து அவள் கருவை சிதைத்து விடக்கூடிய ஈனத்தனமான ஒரு பிறவியாக இருக்கக்கூடியவனுக்கும் கூட இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கக்கூடிய நமக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுத்த ஆசிரியருக்கு, துன்பத்தையும் துயரத்தையும் இடுக்கண்களையும் தேடித்தரக்கூடிய இழிமகனாக இருந்தால் அவனுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இவையெல்லாம் இந்த மண்ணில் மிக மோசமான பாவங்களாக கருதப்படக்கூடியவை. இவற்றிற்கெல்லாம் பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒன்றிற்கு மட்டும் பாவ மன்னிப்பே கிடையாது. நிலம் புடை பெயர்வதாயினும், அப்படியே உலகம் தலைகீழாக புரண்டு மாற்றமடைந்தாலும் கூட செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம் பாடிற்றே. ஒருவன் தனக்கு செய்த நன்றியை நினைந்து பார்க்காமல் அதை கொன்று விடுபவனுக்கு இந்த மண்ணில் எந்த நிலையிலும் பாவ மன்னிப்பே கிடையாது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே புறநானூறு பேசுகிறது. இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நான் இருக்கிறேன், நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். வண்ண வண்ண ஆடைகளில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், வெண்ணிற ஆடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். மானம் காப்பதற்கான இந்த ஆடையை ஒருவன் வழங்காவிட்டால் இப்படி பொது இடத்தில் நம்மாலே வந்து நிற்க முடியுமா? அப்படியென்றால் இந்த ஆடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல் இழையிலும் முகமறியாத எத்தனையோ மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது. பசியார வேண்டும் என்று நாம் நினைந்து சோற்றில் கை வைக்கிற பொழுது ஒவ்வொரு கவளம் சோற்றிலும் எத்தனையோ முகமறியாத விவசாயிகளின் வியர்வை இருக்கிறது. எனவே முகமறியாத எத்தனையோ மனிதர்கள் நமக்கு உதவி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவிகளை பெற்றுத்தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிற பொழுது நாம் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். எத்தனையோ முகம் தெரியாத மனிதர்களின் உதவிகளை பெற்று வாழக்கூடிய வாழ்வு இது என்று புரிந்து விடுகிற பொழுது, எத்தனையோ மனிதர்களின் உதவிகளை பெற்று வாழுகிற நான் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு உதவியை செய்ய வேண்டுமா இல்லையா? அந்த சிந்தனை உங்களுக்கு இருப்பதனாலேதான் நீங்கள் அத்துணை பேரும் அரிமாக்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். அதுதான் முக்கியமானது. வாழ்வினுடைய அடிப்படை தன்மையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரே ஒரு வரியில் சொல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் மற்ற ஞானிகளுக்கும் வேறுபாடு உண்டு. அவருடைய சீடராக இருந்த விவேகானந்தர் கற்று கரை கண்டவர். ஆனால் விவேகானந்தருக்கு குருவாக இருந்த பரமஹம்சர் எதையும் கற்காதவர். அவருக்கு வடமொழியும் தெரியாது. அவர் இதிகாசங்களையோ புராணங்களையோ உபனிஷதங்களையோ தத்துவங்களையோ தேடி தேடி படித்து அறிவை விரிவு செய்து கொண்டவர் இல்லை. ஆனால் அவர் எளிமையாக வழங்கிய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆன்மீகம் இருந்தது. ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. முதலில் அந்த புரிதல் நம் அனைவருக்கும் வர வேண்டும். எப்பொழுதுமே நான் ஒரு மதவாதியாக இருக்க விரும்புவது கிடையாது. ஒரு இந்துவாக இருப்பவன் இந்துவாக இருக்கக்கூடியவர்களை தன் இனமாக கருதுகிறான். அதே அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் ஒரு இஸ்லாமியரிடம் அவரால் காட்ட முடியாது. ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருப்பவர்களை மட்டுமே தன்னுடைய உறவாக நினைக்கிறார். அதே அளவு உறவையும் அன்பையும் அடுத்தவரிடம் காட்டுவதில் அவர் ஈடுபடுவாரா என்றால் அது ஐயத்திற்குரியது. ஒரு கிறித்துவரும் அப்படித்தான். எனவே ஒவ்வொரு மதம் சார்ந்து தன்னுடைய அன்பின் எல்லையை குறுக்கிக் கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மதவாதிகள். ஆனால் ஆன்மீகவாதிக்கு மதம் கிடையாது, ஆன்மீகவாதிக்கு எல்லை கிடையாது. காந்தி மதவாதி அல்ல,
காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது உலகம் முழுவதும் ஏராளமான இரங்கற் செய்திகள் வந்தன. ஆனால் ஜின்னா ஒரு இரங்கற் செய்தி அனுப்பினார். ஜின்னாவினுடைய இருதயம் எப்படி இறுகிப்போன ஒரு பாறை என்பதற்கு இதைவிட வெளிப்படையான சாட்சியம் இருக்க முடியாது. ஜின்னா அந்த இரங்கற் செய்தியில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நல்ல ஹிந்து படுகொலை செய்யப்பட்டு விட்டான் என்றார். அவரை ஒரு இந்துவாக மட்டுமே ஜின்னாவால் கடைசி வரை பார்க்க முடிந்தது. ஆனால் காந்தி மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், My religion has no geographical limits. My religion has no geographical limits. My religion forbids me to hate anybody. Religion is not for separating the people but to unite them. மனிதர்களை பிரிப்பதற்கானதல்ல மதம், மாறாக இணைப்பதற்காக இருப்பதுதான் மதம். என்னுடைய மதத்திற்கு எல்லையே கிடையாது என்று அவர் பேசுவார். ஒரு ஆன்மீகவாதிக்கு அதுதான் இலக்கணம். யார் உண்மையில் ஆன்மீகவாதி? உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் என்னை பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் என்னுள் பார்க்க வேண்டும். அவன்தான் ஆன்மீகவாதி. எல்லா உயிர்களிலும் என்னை நான் பார்க்க தொடங்கிவிட்டால் எனக்குள் வெறுப்பு நெருப்பு வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பேதங்களும் பிரிவுகளும் பிளவுகளும் பிணக்குகளும் பகைமையும் இந்த இருதயத்தில் படருவதற்கு சாத்தியமே கிடையாது. ஆண் பெண் பேதம் கூட கிடையாது. எல்லா உயிர்களிலும் என்னை பார்ப்பதும் எல்லா உயிர்களையும் என்னுள் பார்ப்பதும் தான் ஆன்மீகம். அதனாலேதான் ராமானுஜர் வைஷ்ணவ தரிசனம் எது என்று அழகாக சொல்கிறார். அன்றாடம் பெருமாள் கோவிலில் நின்று வணங்குபவன் வைஷ்ணவன் இல்லை. நெற்றியில் திருநீற்றை திருச்சுண்ணத்தை பூசிக்கொண்டு நிற்கிறானே அவன் வைஷ்ணவன் இல்லை. திருப்பதி கோவிலுக்கு சென்று கோடி கோடியாய் உண்டிகளில் கொட்டுகிறானே அவன் வைஷ்ணவன் இல்லை. பிறகு யார் வைஷ்ணவன்? ராமானுஜர் சொல்கிறார், வீதியில் ஒருவன் விழுந்து கிடந்தால் விழுந்து கிடப்பவன் வேறு எவனும் இல்லை. அவன் நான் என்று துடிக்கக்கூடிய உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தானடா வைஷ்ணவன். வீதியில் விழுந்து கிடப்பவனுடைய இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிந்தால் வழியக்கூடிய ரத்தம் இன்னொருவனுடையதில்லை, அது என்னுடையது என்று நினைத்து அந்த இரத்தத்தை துடைப்பதற்கு முயலுகிற மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தானடா வைணவன். அதனாலே வைஷ்ணவ தரிசனம் என்பதே பரதுக்கத்தை சுயதுக்கமாக ஏற்பது. இப்பொழுது நீங்கள் ஒரு அனாதை, ஒரு அகதி, ஒரு ஏழை, ஒரு நோயுற்றவன், கல்வி அறிவு பெற முடியாதவன், ஊனமுற்றவன் என்று ஒவ்வொருவராக நீங்கள் பார்த்து பார்த்து உதவிக்கரம் நீட்டுகிறீர்களே, அவன் என்ன சாதி என்றா பார்க்கிறீர்கள்? அவன் என்ன மதம் என்றா நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவன் எனக்கு உறவா அல்லது உறவு இல்லையா என்றா யோசிக்கிறீர்கள்? என்னுடைய கண் முன்னால் இந்த சமூகத்தில் எங்கே துயரம் மண்டி கிடக்கிறதோ இயன்ற வரையில் அந்த துயரத்தை களைய வேண்டும் என்று கருதுகிறீர்களே, அதனாலே தான் நீங்கள் அனைவரும் இந்த மண்ணில் வணங்கத்தக்கவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே தான் எப்பொழுதும் அரிமாக்களுக்கு இடையிலும் ரொட்டேரியன் அமைப்புகளுக்கு இடையிலும் ஜேசி அமைப்புகளுக்கு இடையிலும் பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு பரவச நிலையிலே நின்று கொண்டுதான் நான் பேசுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் அடிமனத்தின் உள் உணர்வுகளோடு தான் இந்த உதட்டின் வழியாக வெளியே வந்து விழும். எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், ஆங்கிலத்திலே கூட 2 சொற்கள் உண்டு. ஒன்று சிம்பத்தி, இன்னொன்று எம்பத்தி. நம்மில் பல பேர் சிம்பத்தை செய்வோம், ஆனால் எம்பத்தை செய்ய மாட்டோம். ஒருவர் விபத்தில் சிக்கி விழுந்து கிடக்கிறார் என்றால் அந்த வழியாக காரில் போகிற நாம் வேண்டுமானால் கொஞ்ச நேரம் நிறுத்தி என்ன நடந்தது என்று கேட்டு ஐயோ பாவம் என்று நாம் இரக்கப்படுவோம். அடுத்த நிமிடமே நம்முடைய வேலையை பார்க்க புறப்படுவோம். வெறும் இரக்கப்படுதல் அது சிம்பத்தி, அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எம்பத்தி என்பதுதான் முக்கியம். அந்த எம்பத்தி தான் ராமானுஜர் பேசுகிற வைணவ தரிசனம்.
ஒருவன் விழுந்து கிடக்கிறான் என்கிற பொழுதே ஐயோ விழுந்து கிடப்பவன் வேறு ஒருவன் இல்லை, அது நான். என்னை இயக்குகிற ஆன்மாதான் அவனையும் இயக்குகிறது. இந்த உலகம் முழுவதுமே ஒரு ஆன்மாவாக இருக்கிற நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவனுக்கு சின்னஞ்சிறு காயம் ஏற்பட்டாலும் கூட அது எனக்கான காயம் என்று கண்ணீர் சிந்துகிறோமே, அந்த எம்பத்தி தான் இது போன்ற அமைப்புகளினுடைய ஆதர்சமாகவும் அடிநாதமாகவும் இருக்கிறது. நான் இவ்வளவு விளக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் படிப்பறியாத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒற்றை வரியில் இவை அனைத்தையும் சொல்லிவிடுகிறார். அவர் சொல்கிறார், நான் என்பது எப்பொழுதும் நீ ஆகட்டும் என்கிறார். எவ்வளவு ஆழமான வாசகம் அது! எல்லா விதமான சுயநலங்களுக்கும் காரணம் எது? நான். எல்லா விதமான போட்டிகளுக்கும் பூசல்களுக்கும் பகைமைகளுக்கும் காரணம் எது? நான். அதனாலேதான் 3 மலங்கள் இந்து சமயம் பேசும். வினை சார்ந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் சார்ந்து நமக்குள் பிறவிதோறும் தொடர்ந்து வரக்கூடியவை 3 மலங்கள். மலம் என்றால் குற்றம். 3 மலங்கள், மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் என்ன? ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 மலங்களிலேயே மிக மோசமானது ஆணவ மலம். நான் என்ற ஆணவ மலம். கருவில் பிறக்கிற பொழுதே இந்த நான் என்ற ஆணவம் நமக்கு வந்து வாய்த்து விடுகிறது. நான் என்பதை முற்றாக நாம் கழித்து விட முடியாது. நான் என்ற உணர்வு நமக்குள்ளே இல்லை என்றால் முயற்சியும் கிடையாது, செயலும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, வாழ்வும் கிடையாது. அதனாலேதான் இறைவன் பிறப்பிலேயே நம் கருவில் அந்த ஆணவத்தை முதலில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். நான் என்கிற தன்னுணர்வு இல்லாமல் மனித வாழ்வு கிடையாது. ஆனால் இந்த நான் என்ற தன்னுணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ற நிலைக்கு வந்து சேர வேண்டும். நான் என்பது நீ ஆகிவிட்டால், நீதான் நான் என்று நான் உணரத் தொடங்கிவிட்டால் உன் துன்பம் என் துன்பமாகி விடுகிறது, உன் இன்பம் என் இன்பமாகி விடுகிறது. யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது, யாரும் யார் மீது ஆதிக்கம் செலுத்தவும் முடியாது. அன்பை தவிர வேறு எதுவுமே இருதயத்தில் இருப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது. செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை என்று பாரதி பாடுகிறானே. அந்த அன்பு எப்பொழுது நம் நெஞ்சம் முழுவதும் நிறைந்து ததும்பும் என்றால் நான் என்பது நீயாக வேண்டும். ஆனால் நான் என்பது நீயாவதில்லை. என் மனைவி, என் வீடு, என் மக்கள், என் உறவு என்று எல்லாவற்றையும் என்னை மையமாக வைத்தேதான் நான் சிந்திக்கிறேன். கணவன் மனைவி என்று இருக்கக்கூடிய நிலையிலே கூட நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொல்கிறான், உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றும் மடந்தையுடு எம்மிடை நட்பே என்றான். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு. உடம்பு இல்லாமல் உயிர் உலவ முடியாது, உயிர் இல்லாமல் உடம்பு செயற்படவும் இயலாது. எனவே இதில் எது உடம்பு எது உயிர் என்று வள்ளுவன் பேசவில்லை. உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் கணவனுக்கும் மனைவிக்கும், தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் பேசுகிறான். நாம் நம்முடைய மனைவியர் மீது அப்படி அன்பு செலுத்துகிறோமா? நம்முடைய மனைவியர் மீதே நாம் ஆணாதிக்கத்தை தானே நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். என் மனைவி என்று தானே நினைக்கிறோம். சக உயிரியாக நாம் ஒரு பெண்ணை யோசிப்பது கூட கிடையாதே. சக உயிரியாக நாம் பாவிக்க தொடங்கிவிட்டால் பாவனா சம்பவங்கள் எல்லாம் இது போன்ற மண்ணில் நிகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாதே. சக உயிரி, என்னை போல் அனைவரும் சக உயிரி என்று நான் சிந்திக்க வேண்டும். முல்லா கதைகள் உண்டு, அதில் முல்லா நசுருதீன் கதைகள், இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு ஆழமான செய்தி இருக்கும். ஜென் கதைகளை படிக்க வேண்டும்.
வேடிக்கை கதைகளாகத்தான் முல்லாவினுடைய கதைகள் இருக்கும். ஆனால் அந்த கதைகளுக்குள்ளே ஒரு ஆழமான செய்தி நுணுக்கமாக இருக்கும். அதை நாம் கண்டெடுக்க வேண்டும். முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் கல்லறை தோட்டத்திற்கு செல்கிறார். கல்லறை தோட்டத்திற்கு போய் தன்னுடைய மனைவி புதைக்கப்பட்ட இடம் எது என்று எல்லா பகுதியிலும் தேடி பார்க்கிறார். அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே அந்த கல்லறை தோட்டத்தின் அலுவலகத்திலே வந்து அங்கே இருக்கிற அலுவலரை பார்த்து சொல்கிறார், இந்த தோட்டத்திலே தான் என் மனைவி புதைக்கப்பட்டாள். ஆனால் எந்த இடத்தில் புதைக்கப்பட்டாள் என்பது தெரியவில்லை. நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்றார். அப்படியா, இருங்கள், நான் இந்த பதிவு புத்தகத்தை பார்த்து உங்கள் மனைவி எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று கண்டெடுக்கிறேன். அவருடைய பெயரை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே முல்லா சொன்னார், திருமதி முல்லா நஸ்ருதீன் என்றார். திருமதி முல்லா நஸ்ருதீன் என்று சொன்ன பிறகு அந்த அலுவலர் பக்கம் பக்கமாக புரட்டி புரட்டி 10 நிமிடம் பார்க்கிறார். அப்படி ஒரு பெயரே இல்லை. அப்படி ஒரு பெயர் இல்லையே, இதில் முல்லா நஸ்ருதீன் என்று தானே இருக்கிறது, ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது என்று அந்த பதிவாளர் சொன்னார். உடனே நஸ்ருதீன் சொல்கிறார், இல்லை இல்லை, அதுதான் என் மனைவி. எந்த ஒன்றையுமே நான் என்னை மட்டும்தான் சொல்லி பழகி இருப்பவன். அதனால் என் மனைவியை அடக்கம் செய்தது கூட திருமதி முல்லா நஸ்ருதீன் என்று சொல்லி அவளை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை நான். அதனால் என்னை நான் முல்லா நஸ்ருதீன் என்று தான் சொல்லி இருக்கிறேன். புதைக்கும் இடத்தில் கூட இவனை புதைத்துக் கொள்வதற்குத்தான் தயாராக இருக்கிறானே தவிர இவனுடைய அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவதற்குத்தான் தயாராக இருக்கிறானே தவிர இவனுடைய மனைவி அவள் என்று உணர்த்துவதற்குத்தான் இவன் தயாராக இருக்கிறானே தவிர அவளுடைய தனித்துவத்தை, அவளுடைய அடையாளத்தை அவன் அங்கீகரிக்க தயாராக இல்லை. நம்மில் பல பேர் முல்லா நஸ்ருதீன்களாகத்தான் இருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய மனைவியை நம்முடைய அடையாளத்திற்குள்ளே கொண்டு வந்து அடைத்து விடுகிறோம். அவர்களுக்கென்று தனித்துவத்தை கொடுப்பது கிடையாது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பொருள்களை நீங்கள் சொந்தமாக்கலாம், உயிர்களை நீங்கள் சொந்தமாக்கலாகாது. இந்த கார் என்னுடைய பொருள், இந்த வீடு என்னுடைய பொருள், இந்த நாற்காலி என்னுடைய பொருள் என்று பொருள்களை நீங்கள் சொந்தமாக்கலாம். ஆனால் இன்னொரு உயிரை என்னுடைய சொந்தம் என்று நீங்கள் கருதுவதை விட ஒரு பேதமையான செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நான் உங்களிடம் இன்றைக்கு பேசுவது, எப்பொழுதும் நான் பேச வருகிற பொழுது ஒரு முடிவோடு வருவேன். ஒரே ஒரு செய்தியையாவது நாம் மிக அழுத்தமாக கேட்பாளர்களுடைய நெஞ்சங்களில் கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்பதுதான் எனக்கான பேச்சு தவம். அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் கொஞ்சம் சுற்றுச்சூழலை விரிவாக்குவேன், அவ்வளவுதான். இப்பொழுது இந்த இடத்தில் உங்களிடம் நான் சொல்வது, நீங்கள் புத்தரை தயவு செய்து பார்க்க வேண்டும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சிந்தனைகள் புத்தரிடமிருந்து தான் கிடைக்கின்றன. 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு இளவரசனாக இருந்தவன், 1000 இன்பங்களை துய்க்கக்கூடிய வாய்ப்பில் வாழ்ந்தவன், அத்தனையையும் மறுதலித்து விட்டு கானகத்திலே வந்து 6 ஆண்டுகள் கடுமையாக தவமியற்றி ஒரு தானியத்தை மட்டுமே உண்டு உயிர் வாழக்கூடிய அளவுக்கு மாறி, பின்னாலே இருக்கக்கூடிய முதுகு எலும்பு முன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு வற்றி உலர்ந்து, இந்த உலகத்தின் துயரங்களுக்கு நாம் விடிவு காண வேண்டும் என்பதற்காகவே தன்னை வருத்தி ஒரு நாளில் புத்தம் பெற்றவன் அவன். புத்தம் என்றால் போதம், போதம் என்றால் ஞானம். எனவே ஞானத்தை பெற்றவர் புத்தரானார். சித்தார்த்தன் புத்தனானான். 35 வயதில் புத்தனானவன் 45 ஆண்டுகள், நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் அவனுடைய கால் படாத இடமே கிடையாது. 45 ஆண்டுகள் புத்தன் இந்த மனித வாழ்வில் துன்பங்களிலே இருந்து மக்களை விடுவிப்பதற்காக தன் வாழ்வை ஒரு வேள்வியாக்கி கொண்டவன். அவன் வழங்கிய வாழ்வியல் பேருண்மைகளை நீங்கள் வரி வரியாக படித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
5 வாழ்வியல் பேருண்மைகளை அவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த 5 வாழ்வியல் பேருண்மைகளை நான் அன்பு கூர்ந்து தோழர்களே உங்கள் அனைவரிடமும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டும். தோழமை என்பது மிக உயர்ந்த சொல், மிக உயர்ந்த சொல். தோழமை என்ற சொல்லுக்கு ஈடு இணையாக இன்னொரு சொல்லையே நீங்கள் எந்த மொழியிலும் பார்க்க முடியாது. நீங்கள் குகன் இந்த பரதனுக்கு எதிராக எவ்வளவு கோபப்படுகிறான். பரிவாரங்களோடு ராமனை அழிப்பதற்காக பரதன் வருகிறான் என்று தவறாக நினைத்து அவன் பொங்கி பேசுகிற பொழுது ஏன் எனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்பதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்றான். நாடாளக்கூடிய ராமன் இந்த காடாளக்கூடிய வேடனாகிய என்னை பார்த்து நீ என் தோழன் என்று சொன்னானே, அந்த தோழன் என்று சொன்ன ஒரு சொல்லுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்கிறான். தோழமை மிக முக்கியமானது. அதனால்தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், ஓடி ஓடி பணத்தை சம்பாதிப்பதை விட ஓடி ஓடி மனிதர்களை சம்பாதியுங்கள் என்பேன். மனிதர்களை சம்பாதிப்பதுதான் மிக முக்கியமானது. நபிகளார் மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறார். ஏனென்றால் இஸ்லாமினுடைய அடிப்படையே சமத்துவம் தான், தோழமை தான். அதனால் நபிகளார் சொல்கிறார், நீ தோழர்களை உருவாக்கு, தோழனாக உருவாகு என்கிறார். எவ்வளவு அழகு! தோழர்களை உருவாக்கு, நீ ஒரு தோழனாக உருவாகு. முடிந்த வரையில் தோழர்களை உருவாக்குவதும் இயன்ற வரையில் தோழனாக இருப்பதும் தான் வாழ்வு. கலீல் ஜிப்ரான் சொல்வான், இவையெல்லாம் மகா வாக்கியங்கள். கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், கொடுப்பது என்பது எப்படி கொடுக்க வேண்டும்? முடிந்தவரை கொடு, முடியும் போதெல்லாம் கொடு என்றான். கொடுப்பதுதான் வாழ்வு. லைஃப் இஸ் டு கிவ், நாட் டு டேக். அதுதான் விக்டர் ஈகோ லே மிசரபிள்ஸ் என்கிற அற்புதமான பிரெஞ்சு புதினத்தில் வழங்கி இருக்கிற தேவவாசகம். வாழ்வு என்பது என்னிடம் இருப்பதை சக மனிதனுக்கு கொடுப்பதற்காக வந்து வாய்த்தது. சக மனிதர்களிடம் இருந்து எடுப்பதற்கானதல்ல வாழ்வு. எனவே இந்த வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான். கொடுப்பதில் இருக்கக்கூடிய இன்பம் உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதனாலே தான் தமிழ் இலக்கியம் ஈத்து உவக்கும் இன்பம் என்று பேசுகிறது. ஈதலிலே தான் இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் வேறு எதிலும் கிடையாது. அதற்கு ஒன்று சொல்கிறேன். 1 நிமிட அபத்தம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. 1 நிமிட அபத்தம். ஒவ்வொரு பக்கத்திலும் 1 நிமிடம் மட்டும்தான் நீங்கள் செலவழித்து படிப்பதற்கான ஒரு செய்தி இருக்கும். அது தயவு செய்து இவற்றையெல்லாம் படியுங்கள். 1 நிமிட அபத்தம். அந்த 1 நிமிட அபத்தத்தில் ஒரு செய்தி. ஒரு பெரிய மடாதிபதி, அந்த மடாதிபதி ஏராளமாக மனிதர்கள் வந்து கூடுவதனால் ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டுவதில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய அந்த இடத்தின் மிகப்பெரிய பணக்காரர் அவரை ஒரு நாள் வந்து சந்திக்கிறார். சந்தித்து 10 லட்சம் ரூபாய் அவருக்கு காசோலையாக கொடுக்கிறார். அந்த காசோலையை மடாதிபதி வாங்கி பார்த்து, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அவ்வளவுதான் சொன்னார். கொடுத்தவருக்கு நிறைவில்லை. 10 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறோம், ஒரு நன்றி சொல்ல தெரியவில்லையே இவனுக்கு. உடனே இவர் திரும்ப சொன்னார், ஐயா, காசோலையை நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்தேன். 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் அதில் எழுதியிருக்கிறேன், பார்த்தேன். நான் பெரிய பணக்காரன் தான், ஆனாலும் கூட எனக்கே இது பெரிய தொகை. நல்லது, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் நன்றியை சொல்ல வேண்டாமா? உடனே அவர் சொன்னார், அப்படியா? நன்றியை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அல்லவா எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதற்கு என்றார், கொடுப்பவன் தானடா பெறுபவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெறுபவன் என்ற ஒருவன் இல்லாவிட்டால் கொடுப்பதில் கிடைக்கக்கூடிய இன்பம் எது என்றே உனக்கு தெரியாமல் போய்விடுமே. கொடுப்பவன் தான் பெறுபவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார். இது எவ்வளவு பெரிய உண்மை என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். இது 1 நிமிட அபத்தம் என்று புத்தகத்தில் இருக்கிறது. அது அபத்தமா? அது
அவனுடைய பார்வையில் அது அபத்தமாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே ஒரு செய்தி இருக்கிறது, கொடுப்பதுதான் இன்பம். எனவே இருப்பதை கொடுப்பது, முடிந்ததை கொடு, முடியும் போதெல்லாம் கொடு என்று கலீல் ஜிப்ரான் சொன்னதன்படி நம்முடைய வாழ்வை நாம் முதலில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் இந்த புத்தருடைய 5 பேருண்மைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன். தயவு செய்து உங்கள் மன புத்தகத்தில் வரி வரியாய் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கை. இதற்கு மேல் வாழ்க்கைக்கு சொல்வதற்கான விளக்கங்கள் எதுவுமே கிடையாது. அவர் முதலில் சொல்கிறார், வாழ்வியல் பேருண்மைகளில் முதலில் சொல்வது, உனக்கும் முதுமை வரும். உனக்கும் முதுமை வரும் என்றால் என்ன பொருள்? இன்று நீ இளைஞனாக இருக்கலாம், இன்றைக்கு உனக்கு வல்லமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், சக்தி இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் இறக்கும் இறுதி நாள் வரை உன்னோடு இருக்கும் என்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இவை அனைத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நாள் வரும். முதுமை கோலம் உனக்கு வந்து சேரும். இயங்க முடியாத நிலை வரும். அடுத்தவர் துணையை தேட வேண்டிய அவசியம் எழும். உனக்கும் முதுமை வரும் என்பதை நீ புரிந்து கொண்டால், முதியவர்கள் அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்பது இப்பொழுதே உனக்குள்ளே வந்து சேரும், இல்லையா? அப்படியானால் முதியோர் இல்லங்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். முதியோர் இல்லம் என்பது எவ்வளவு கொடுமை! பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய அன்னையையும் தந்தையையும் இருக்கும் பொழுதே புறக்கணிப்பது என்பது எவ்வளவு அரக்கத்தனமானது! இஸ்லாமினுடைய திருமறை திருக்குர்ஆனை போல இந்த பெற்றவர்களுக்காக பண்ணி பேசுவது வேறொன்றும் கிடையாது. திருமறை சொல்கிறது, ஆண்டவனுக்கு அடுத்து உன் மீது அதிகமான உரிமை உள்ளவர்கள் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் தான். ஆண்டவனுக்கு அடுத்து அதிகமான உரிமை உள்ளவர்கள் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் தான். சரி, ஆண்டவனே உனக்கு எது பிடிக்கும் என்று கேட்டால், எனக்கு உன்னிடமிருந்து மிகவும் பிடித்தமான முதல் செய்தி தொழுகை. தொழுகைதான் முக்கியமானது. சரி, தொழுகைக்கு பிறகு எது பிடிக்கும்? பெற்றோரை பராமரிப்பதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமானது. சரி, பெற்றோரை பராமரிப்பதற்கு பிறகு எது பிடிக்கும்? இறை வழியில் நின்று உழைத்து உயர்வதுதான் எனக்கு பிடித்தமானது. நன்றாக யோசியுங்கள். ஒன்று வழிபாடு. நண்பர்களே, இறைவனை இருப்பதாக நினைப்பவர்கள் இறைவனை வழிபடுங்கள். இறைவன் இல்லை என்று மறுப்பவர்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை வழிபடுங்கள். வழிபாடு என்பது மிக முக்கியம். வாழ்வே வழிபாட்டுக்குரியதுதான். வாழ்வு என்பது புலம்புவதற்கானதல்ல, அழுவதற்கானதல்ல. ஓஷோ அழகாக ஒற்றை வரியில் சொல்வார், லைஃப் இஸ் a festival, you celebrate it என்பார். லைஃப் இஸ் a festival, இது ஒரு உற்சவம், கொண்டாட்டம், கொண்டாடு. இழந்தால் மறுபடியும் இந்த வாழ்வு வருமா என்ன? நண்பர்களே, பருவங்கள் மாறும், மீண்டும் வரும். வசந்தம் போனால் அடுத்த ஆண்டு வசந்தம் வரும். மழைக்காலம் போனால் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரும். கோடை சென்றால் அடுத்த ஆண்டு கோடை வரும். ஆனால் என் குழந்தை பருவம் கழிந்து விட்டதே, மீண்டும் வருமா? என் இளமை பருவம் முடிந்து விட்டதே, மீண்டும் வருமா? ஒரு பருவம் போனால் திரும்ப வராது என்பதுதான் மனித வாழ்வு என்றால், இந்த மனித வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் எவ்வளவு அற்புதமாக நாம் நடத்தியாக வேண்டும். எனவே இந்த வாழ்வு அற்புதம். இந்த வாழ்வை கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுகிற இந்த வாழ்வில் ஒவ்வொரு உயிரின் மீதும் நாம் அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றவர்கள் மீது, பெற்றவர்கள் மீது நாம் பேரன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் ஆனந்த விகடனில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று ஒரு ஆண்டு முழுவதும் தொடர் எழுதிய பொழுது தாய் என்ற கட்டுரையில் ஒரு கவிதையை எழுதினேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் பல பேச்சாளர்கள் அந்த கவிதையை மேற்கோள் காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வளர்த்து ஆளாக்கி
மிகச் சிரமப்பட்டு இருக்கிற ஒரு காணியையும் விற்று அதிலே பாஸ்போர்ட்டும் விசாவும் ஏர் டிக்கெட்டும் வாங்கி இவனை அமெரிக்காவுக்கு அனுப்பினால் அங்கே சென்றவன் பெற்றோரை மறக்கிறான். ஒரு செப்பு காசும் அனுப்புவதற்கு அவனுக்கு மனமில்லை. அங்கேயே ஒரு பெண்ணை மனமுடித்துக் கொள்கிறான். எந்த செய்தியும் அவனிடமிருந்து இல்லை. இருந்த ஒரு காணி நிலத்தையும் விற்று விட்டு வீதியில் வறுமை கோலத்தில் பெற்றோர் நிற்கக்கூடிய சூழல் வந்து சேருகிறது. எனவே இங்கிருந்து தங்களுடைய மகனுக்கு இப்பொழுது குறுஞ்செய்தி அனுப்புகிறீர்களே, அப்படித்தான் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புவதாக எழுதியிருந்தேன். மகனே, நீ பிறந்த அன்று எங்கள் தோட்டத்தில் நாங்கள் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. எங்கள் வியர்வையில் நீ உயர்ந்தாய். நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. இன்று நீ எங்கோ இருந்தபடி ஈட்டும் பணம் உனக்கு மட்டுமே இன்பம் தருகிறது. அன்று நாங்கள் நட்டு வைத்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஈமெயிலில் நீ மூழ்கி கிடக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். அதனால் என்ன, எங்கள் இறுதி யாத்திரையில் நீ இல்லாமற் போனாலும் அந்த தென்னை ஓலை எங்கள் கடைசி மஞ்சமாகும் என்று எழுதினேன். யோசியுங்கள் நண்பர்களே, தண்ணீர் ஊற்றி வளர்த்த தென்னை சாகும் வரை துணைக்கு வருகிறது. செந்நீர் ஊற்றி வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் பாதியிலேயே நம்மை மறந்து விடுகின்றன என்றால் அது என்ன வாழ்வு? முதியோர் இல்லங்கள் இந்த மண்ணில் முகிழ்க்கலாமா? எனவே புத்தன் சொல்வதில் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏற்க வேண்டிய முதல் சத்தியம் என்ன தெரியுமா? தாயும் தந்தையும் இல்லாமற் போனால் எனக்கு ஏது இந்த பிறப்பு? எனக்கு ஏது இந்த வாழ்வு? எனக்கு ஏது இந்த பெருமை? எனக்கு ஏது இந்த இன்பம்? எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக என்னுடைய பெற்றோர் அல்லவா? நான் உயிரோடு இருக்கிற வரையில் என் பெற்றோரின் விழிகளிலே இருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வராமல் காப்பதுதான் என் வாழ்வின் முதல் தவம் என்று முடிவெடுங்கள். கும்பகோணத்தில் தாயை பிச்சை எடுக்க விட்டுவிட்டு காசியிலே போய் கோதானம் செய்பவனாக நாம் இருந்து பயனில்லை. ஏழைக்கு உதவுகிறேன், அனாதைக்கு உதவுகிறேன், அகதிக்கு உதவுகிறேன் என்று சொல்வதில் பயனில்லை. உன் பெற்றோருடைய விழிகளிலே இருந்து ஒரு துளி கண்ணீர் வராமல் அவர்களை கடைசி வரை காக்கிறாயா? அதுதான் முக்கியம். அதுதான் சொல்கிறார். ஏனென்றால் நீ நாளைக்கு அந்த முதிய கோலத்தில் வந்து நிற்கப் போகிறாய். அதை புத்தன் உங்களுக்கு முதலிலேயே சொல்லிவிடுகிறான். உனக்கும் முதுமை வரும். இரண்டாவது பாருங்கள், உனக்கும் நோய் வரும். பிறந்த நாள் தொட்டு இறப்பு வந்து தழுவுகிற இறுதி நாள் வரையில் நோயற்ற வாழ்வு என்பது இந்த உலகத்தில் யாராவது ஒருவருக்கு உண்டா? அது போன்று இருந்தால் டாக்டர் மாதேஸ்வரன் போன்றவர்களுக்கு ஏதாவது வேலை எப்பொழுதாவது இருக்குமா? யோசியுங்கள். பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து செத்தவன் என்று ஒருவனை காட்ட முடியுமா? அது அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கிற ஒரு சாமானிய மனிதனாக இருக்கட்டும், உனக்கும் நோய் வரும். அப்படி என்றால் புத்தன் என்ன சொல்கிறான்? நோயுற்றவனை சென்று பார், நோயுற்றவனுக்கு துணையாக இரு. விவேகானந்தர் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் 3 தேசிய விரதங்கள் இருப்பதாக சொல்கிறார். உலகத்தில் காவி அணிந்த எந்த ஞானியும் பேசாததை பேசியவர் விவேகானந்தர். ஒவ்வொருவனுக்கும் 3 தேசிய விரதங்கள் இருக்கின்றன. அந்த 3 தேசிய விரதங்கள் என்ன? ஆன்மீக ஞானியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் காட்டுகிற தேசிய விரதம் வேறு. மதவாதியாக விவேகானந்தர் இருந்திருந்தால் நவராத்திரி விரதம் குறித்தும் சிவராத்திரி விரதம் குறித்தும் தான் சிந்தித்திருப்பார். ஆனால் விவேகானந்தர் ஒவ்வொருவனுக்கும் நவராத்திரி விரதம் குறித்தும் சிவராத்திரி விரதம் குறித்தும் சொல்லவில்லை.
நீ இந்துவாக இரு, இஸ்லாமியனாக இரு, கிறித்துவனாக இரு, எதுவாகவாயினும் இரு, மனிதனாக இருக்கிறாயா? அது போதும். மனிதனாக இருக்கிற நீ 3 விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த 3 விரதங்கள் என்ன தெரியுமா? பசித்தவனுக்கு சோறு கொடு, நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, அறிவற்றவனுக்கு கல்வி கொடு. இந்த 3 தான் முக்கியமானது. இந்த 3ம் தான் முக்கிய விரதங்கள். எனவே இந்த நோயுற்றவன் யாராவது இருந்தால், நீங்கள் கடைசி ஹஜ் யாத்திரை நடத்திவிட்டு 1,14,000 அரபு முஸ்லிம்களுக்கு இடையே, ஓராடை மட்டுமே அணிந்து நின்ற முஸ்லிம்களுக்கு இடையே நபிகளார் பேசுகிற அந்த கடைசி பேச்சு மிக முக்கியமானது. கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்தபடி அவர் பேசுகிறார். அவரும் இந்த 3ஐத்தான் சொல்கிறார். அடிமைகளை விடுதலை செய்யுங்கள், நோயாளிகளை சென்று பாருங்கள், பசித்தவர்களுக்கு சோறு போடுங்கள். அடிமைகளை விடுதலை செய்யுங்கள், அன்பு இருந்தால். நோயாளிகளை சென்று பாருங்கள், அன்பு சுரந்தால். பசித்தவனுக்கு சோறு போடுங்கள், அன்பு ஊற்றெடுத்தால். இவை அனைத்துக்கும் அன்புதான் முக்கியம். எனவே இங்கே புத்தன் சொல்வது, உனக்கும் நோய் வரும் என்றால் என்ன பொருள்? நோயாளிகளை சென்று பார், நோயாளிகளுக்கு துணையாக இரு. 3வது முக்கியமானது, உனக்கும் மரணம் வரும். பிறந்தவன் எவனும் இந்த மண்ணிலேயே நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஃபரீத் என்கிற ஒரு மிகப்பெரிய சூஃபி ஞானி, அவர் ஒரு 3 வரியில் மொத்த வாழ்வையும் சொல்லிவிடுவார். அதை அப்படியே சீக்கிய வேதத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஃபரீத் சொல்கிறார், இந்த உலகத்தில் எதையும் அற்பமாக நீ கருதாதே. அற்பமானது என்று எதுவுமே கிடையாது. கேவலம் தூசி என்று நீ நினைக்கிறாய். நீ உயிரோடு இருக்கிற பொழுது அந்த தூசியின் மீது நடக்கிறாய். ஆனால் உன் உயிர் உடம்பை விட்டு சென்று விட்ட பிறகு அந்த தூசிக்கு அடியிலே தான் நீ சென்று சேருகிறாய். இந்த மண்ணுக்கு அடியிலே நீ போகிறாய். உன் மீது அந்த தூசி படிந்து கிடக்கிறது. உனக்கு மேலே தூசி உட்கார்ந்து கொண்டு உன்னை விட உயர்ந்ததாக அது இருக்கிறது. எனவே உயர்வானவன் என்று ஒருவனும் கிடையாது, தாழ்வானவன் என்று ஒருவனும் கிடையாது. அதனாலே தான் முதலில் நமக்குள்ளே ஒன்று வர வேண்டும். நான் எப்பொழுதுமே எனக்குள்ளே வைத்துக் கொள்வதுதான், இந்த மண்ணில் பிறப்பெடுத்த உயிர்களிலேயே ரொம்ப அற்பமான பிறவி நான் தான் என்று நினைக்கிறேன். இந்த எண்ணம் எனக்குள்ளே வர வேண்டும். இந்த வாழ்க்கை முறை நமக்கு வாய்க்க வேண்டும். அதனால் உனக்கும் மரணம் வரும் என்கிற பொழுது யோசியுங்கள். 100 ஆண்டுகளுக்கு மேல் நம்மால் வாழ முடியுமா? ராமானுஜரே 113 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ முடிந்தது. எனவே ஒரு 100 ஆண்டுகள் எல்லாருக்கும் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. 100 ஆண்டுகள் நாம் அனைவரும் வாழ்வதற்கான ஒரு வரத்தை ஆண்டவன் இங்கே வந்து வழங்கிவிட்டு செல்வதாகவே நீங்கள் வைத்துக் கொண்டாலும் 100 ஆண்டு என்றால் என்ன? 36,500 நாட்கள் தானே. வெறும் 36,500 நாட்கள் தான் 100 ஆண்டு வாழ்பவனே மண்ணுக்கு மேலே இருக்க முடியும். அதற்கு பிறகு மண்ணுக்கு அடியிலே தான் சென்று சேர வேண்டும். அப்படி என்றால் இந்த வாழ்வு எவ்வளவு அற்பமானது. இதில் கோடி கோடி கோடியாக தேடி தேடி குவித்து வைப்பதிலே என்ன பயன் இருக்கிறது? நண்பர்களே, வாழ்வை கொண்டாட வேண்டும் என்றேனே, வாழ்வை ரசிக்க வேண்டும், வாழ்வை ருசிக்க வேண்டும். இதே 1 நிமிட அபத்தத்தில் இன்னொரு அபத்தமான ஒரு செய்தி இருக்கிறது. அது அபத்தம் அல்ல, அறிவார்ந்த செய்தி. ஒரு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்திலே வந்து பேருந்து நிற்கிறது. இப்பொழுது சாப்பிட விரும்புகிறவர்கள் 5 நிமிடம் தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது, உடனடியாக சென்று சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று ஓட்டுநர் சொல்கிறார், நடத்துனரும் சொல்கிறார். வேக வேகமாக வருகிறார்கள். அந்த பேருந்து நிலையத்தில் ஏராளமான கடைகள் இருக்கின்றன, உணவகங்கள் இருக்கின்றன. ஒரு உணவகத்தின் முன்னாலே ஒருவர் போய் நின்று சூப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். நீங்கள் இப்பொழுது வந்து நின்றதே அந்த பேருந்திலிருந்து வந்திருக்கிறீர்களா? ஆமாம். உங்களுக்கு சூப்பு கிடையாது.
அது என்ன, அந்த பேருந்திலே இருந்து வந்தவனுக்கு சூப்பு கிடையாது என்கிறான். எதிரிலேயே சூப்பை வைத்திருக்கிறானே, இவருக்கு குழப்பமாக இருந்தது. பிறகு சொன்னார், சரி போகட்டும், கரிசோறு சுட சுட இங்கே இப்பொழுது நீங்கள் சமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, கரிசோறாவது கொடுங்கள் என்றார். அந்த பேருந்திலே இருந்து தானே வந்தவர் நீங்கள்? ஆமாம். உங்களுக்கு கரிசோறும் கிடையாது. அது என்னையா, அந்த பேருந்திலே இருந்து வந்தவனுக்கு மட்டும் கிடையாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, 5 நிமிடத்திற்குள் திரும்பி வா என்று சொல்லி இருப்பார்களே. ஆமாம். இந்த 5 நிமிடத்தில் அவசரமாக வாயில் போட்டுக் கொள்பவனுக்காக நான் 1000 சிரமங்களுக்கு இடையே சமைக்கவில்லை. நான் சுவையாக சமைக்கிறேன். நீ ரசித்தும் ருசித்தும் கவளமாக எடுத்து உண்பதிலேதான் நான் சமைத்த சமையல் கௌரவிக்கப்படுகிறது. நான் ஒரு சூப்பை உனக்கு வழங்குகிறேன் என்றால் சிப் பை சிப், கொஞ்சம் கொஞ்சமாக நீ குடித்து ரசித்து ருசித்து மகிழ வேண்டும். அதற்காகத்தான் பார்த்து இந்த சூப்பை தயாரித்திருக்கிறேன். இந்த கரிசோறு என்பது சாதாரணமானதல்ல. அவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேடி பிடித்து நான் கொண்டு வந்த இந்த ஆடு, அந்த ஆட்டின் மூலம் இருக்கக்கூடிய கறி, அது தருகிற சுவையை நீ உணர வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட வேண்டும். அதற்கு உனக்கு நேரம் கிடையாது. எனவே உனக்கு வேண்டும் என்றால் பன் இருக்கிறது, ரொட்டி இருக்கிறது, வாங்கி கொண்டு போ என்கிறான். இதுதான் இந்த 1 நிமிட அபத்தத்தில் உள்ளது. இப்ப நீங்கள் அத்தனை பேரும் கோடியாக வைத்திருந்தாலும் நீங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன், நீங்கள் பன்னும் ரொட்டியும் சாப்பிடுபவர்களே தவிர நீங்கள் வாழ்வை சுவைப்பவர்கள் இல்லை. வாழ்வை நாம் சுவைப்பதில்லை. 8 மாடி கட்டுகிறோம். நாம் நண்பர்களை எல்லாம் அழைத்து காட்டுகிறோம், எவ்வளவு உயரமாக 8 மாடி கட்டியிருக்கிறோம். இதோ பாருங்கள், பெல்ஜியத்திலிருந்து நேரே வரவழைக்கப்பட்ட கண்ணாடியை பொருத்தி இருக்கிறேன். ராஜஸ்தானிலே இருந்து பார்த்து கொண்டு வந்த பளிங்கு கற்களைத்தான் கீழே பதித்து வைத்திருக்கிறேன். கர்நாடகத்தின் காடுகளிலே இருந்து தேடி எடுத்து கொண்டு வந்த சந்தனத்திலேயே கதவு செய்து வைத்திருக்கிறேன். இவ்வளவும் சொல்கிறீர்களே, 8 மாடிகளை கட்டி முடித்திருக்கிற நீங்கள் என்றாவது 8வது மாடிக்கு மேலே இருக்கிற மொட்டை மாடியில் நள்ளிரவிலே போய் நின்று கொண்டு வானம் முழுவதும் இறைந்து கிடக்கிறதே சௌந்தரிய நட்சத்திரங்கள், அவற்றோடு நெஞ்சம் கலந்து ஒரு 10 நிமிடம் நீங்கள் பரவசப்பட்டதுண்டா? ஒரு 10 நிமிடம் நீங்கள் பரவசப்பட்டிருக்கிறீர்களா? கிடையாது. உங்களை பெற்றெடுத்த தாயினுடைய மடியில் தலை வைத்து படுத்து கடந்த காலத்தில் அவள் வளர்த்ததும் நீ வளர்ந்ததும் அந்த நினைவுகளை, மலரும் நினைவுகளை உன்னுடைய தாயோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நாளில் 10 நிமிடத்தை நீ செலவழித்ததுண்டா? கிடையாது. நீ பெற்ற குழந்தை, அந்த குழந்தைகளை பக்கத்திலே வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் அதனுடைய மழலை இன்பத்தில் நீங்கள் செவியார கேட்டு சிந்தை மகிழ்ந்ததுண்டா? கிடையாது. கடற்கரையிலே போய் நின்று கொண்டு அலைகள் வந்து கால்களை தழுவ, மணலுக்குள்ளே அந்த உள்ளங்கால் புதைய உள்ளங்காலிலே இருந்து உச்சந்தலை வரையில் ஒரு சிலிர்ப்பு உடல் முழுவதும் பரவுமே, அந்த சுகானுபவத்தை நீங்கள் எப்பொழுதாவது அனுபவிக்க முயன்றிருக்கிறீர்களா? கிடையாது. ஏன்? கடற்கரைக்கு செல்ல நேரமில்லை, காற்று வாங்க நேரமில்லை, நட்சத்திரம் பார்க்க நேரமில்லை, தாயின் மடியில் படுக்க நேரமில்லை, பிள்ளைகளோடு பேச நேரமில்லை. சிரமப்பட்டு மனைவி சமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை இனிது என்று உண்டு மகிழ்வதற்கும் நேரம் இல்லை. எதற்குமே நேரமில்லை என்றால் உனக்கு எதற்கு வாழ்வு? எனவே நாம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் 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 என்று பணத்தை தேடுவதிலேயே வாழ்வு முடிந்து விடுகிறது. அதனால் உனக்கும் மரணம் வரும். இந்த உலகம் இருக்கும், ஒரு நாள் நீ இருக்க மாட்டாய். நிலவு இருக்கும். ராஜராஜ சோழன் கட்டி வைத்த தஞ்சை பெருவுடையார் கோவில் தான் இருக்கிறதே தவிர 1000 ஆண்டுகளாக ராஜராஜ சோழன் இல்லையே. அதனால் உனக்கும் மரணம் வரும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு, மரணம் என்னை தழுவுவதற்குள் அர்த்தமுள்ள வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்வது என்று யோசித்து நாம் ஒரு தருணத்தையும் அப்படி வாழ வேண்டும். உனக்கும் முதுமை வரும், உனக்கும் நோய் வரும், உனக்கும் மரணம் வரும். அடுத்ததுதான் அழகு, உனக்கும் பிரிவு வரும். பிரிவு வரும்.
கொஞ்சம் யோசியுங்கள். பிறப்பு தொட்டு இறப்பு வரை நம்மோடு சேர்ந்தே வரக்கூடியவர்கள் என்று ஒரு உறவு உண்டா? ஒரே ஒரு உறவு. உங்களை பெற்றெடுத்த தாய் கடைசி வரை வருவாரா? தந்தை வருவாரா? நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வருவார்களா? உங்களுக்கு உற்ற நண்பர்கள் வருவார்களா? கட்டிய மனைவி வருவாளா? உலகத்தில் தேடி தேடி எத்தனையோ உறவுகளை நீங்கள் சேர்த்து இருக்கிறீர்களே, எந்த உறவாவது தொடக்கம் தொற்று இறுதி வரை வருமா? வராது. அப்படி என்றால் பிரிவு என்பதுதான் வாழ்வில் தவிர்க்க முடியாதது. எப்படி மரணம் தவிர்க்க முடியாததோ அதுபோன்றுதான் பிரிவும் தவிர்க்க முடியாதது. இதை ஏன் புத்தன் சொல்கிறான் என்றால், பிரிவு என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் எதன் மீதும் ஆழமான பற்று வைக்காதே. மனைவியாயினும் மகனாயினும் சொத்தாயினும் எதன் மீதும் எல்லையற்ற பற்றை நீ கொண்டு விட்டால் ஒரு நாள் அதை பிரிய போகிறாய். பிரிகிற நேரத்தில் உனக்கு ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் துன்பமும் துயரமும் மிக அதிகமாக இருக்கும். எனவே பிரிவு என்பது இயல்பானது, இயற்கையானது. பிரிவு வரத்தான் செய்யும் என்பதை இப்பொழுது முதற்கொண்டே நாம் மனதுக்குள் வைத்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உனக்கும் பிரிவு வரும். கடைசியாக அவன் சொல்வதுதான் முக்கியமானது. உன் செயல்களே உனக்கான விளைவு. உன்னுடைய செயல்தான் உனக்கான விளைவு. உன் வாழ்வும் உன் தாழ்வும் உன் வளர்ச்சியும் உன் வீழ்ச்சியும் உன் இன்பமும் உன் துன்பமும் இன்னொருவரால் அல்ல, முழுக்க முழுக்க உன்னால் தான் அது. இந்த 5 உண்மைகளை நீங்கள் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு வாழ பழகினால் வாழ்வு உண்மையிலேயே அற்புதமாக அமையும். இதைத்தான் பாலி மொழியில் புத்தன் வழங்கியது அங்குத்தர நிகாயம் என்று பெயர். இந்த அங்குத்தர நிகாயம் என்ற பெயரில் அவன் வழங்கியிருக்கிற 5 பேருண்மைகளை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சக மனிதர்களை சிந்திப்பதும் சக மனிதர்களுக்காக வாழ்வதும் அதுதான் வாழ்வு. 100 ரூபாய் உங்களிடம் இருக்கிறது என்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எவ்வளவு தேவை என்பதை ஒதுக்கிவிடக்கூடாது. நான் சம்பாதித்த அனைத்தையும் அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு நான் பட்டினத்தாராக நிற்கிறேன் என்று சொல்வதல்ல வாழ்வு. நீங்கள் வாழ வேண்டும். அதனாலே தான் வள்ளுவன் ஒருவன் சொத்தை எப்படி பங்கிட்டு செலவழிக்க வேண்டும் என்கிறான். தென்புலத்தார் தெய்வம் ஒக்கல் விருந்து தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை என்றான். நீங்கள் 100 ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், அதை என்ன செய்ய வேண்டும்? தென்புலத்தார், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பெற்றோர் இல்லை என்றால் நீங்கள் ஏது? அந்த பெற்றோரை பெற்றவர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஏது? எனவே உங்கள் மூதாதையர் வழிபாட்டுக்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வையுங்கள். தென்புலத்தார். தெய்வம், உங்களை படைத்து காத்து இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்கக்கூடிய இறைமைக்கு நீங்கள் வழிபாடு நடத்துவதற்கு கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள். தென்புலத்தார். தெய்வம். விருந்து, உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு பசியாற்றுவதற்காக நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள். விருந்து என்பது உங்கள் உறவு அல்ல. என் நண்பர் வந்திருக்கிறார், அவரை உபசரிக்கிறேன், அதற்கு பெயர் விருந்து அல்ல. என் உறவுகள் வந்திருக்கின்றன, அவற்றை உபசரிக்கிறேன் என்றால் விருந்து அல்ல. எந்த வகையிலும் உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவர்களை நீங்கள் வரவழைத்து அவர்களை ஓம்புகிறீர்களே, அதுதான் விருந்து. பெரிய புராணம் படிக்கிறீர்களே, ஈசனே இந்த மண்ணில் வந்து நடத்திய திருவிளையாடல்களை 64 திருவிளையாடல்களை பேசுகின்ற அதற்கு பெயர் என்ன? திருவிளையாடல் புராணம் தான். ஆனால் அந்த ஈசனுடைய அடியார்கள் வாழ்க்கை வரலாற்றை பேசுகிற அந்த நூலின் பெயர் என்ன? பெரிய புராணம். ஈசனுடைய புராணம் கூட பெரிய புராணம் அல்ல, ஈசனுடைய தொண்டர்களின் புராணம் தான் பெரிய புராணம். சரி, அந்த 63 தொண்டர்களும் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. இவன் சாப்பிட உட்காருவதற்கு முன்பு பசித்து கிடக்கிற எவனாவது ஒருவன் இருக்கிறானா என்று தேடி பார்த்து அவனை வீட்டிற்கு கொண்டு வந்து முதலில் அவனுக்கு விருந்து உண்ணச் செய்து எஞ்சியதை இவன் உண்டான். அவ்வளவுதான். பசியாற்றினான். இருப்பதிலேயே ஏழ்மை நிலையில் உழன்று கொண்டிருப்பவனுக்கு பசியாற்றுவதுதான் பெரும் தொண்டு என்று பெரிய புராணம் நினைக்கிறது.
அதனால் நான் சொல்கிறேன், எப்பொழுதுமே சக மனிதர்களை சிந்திப்பதும் சக மனிதர்களுக்காக வாழ்வதும் தான் வாழ்வு.